இவங்களுக்கு வந்து இப்போ சிபிஐ உள்ள வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடி எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அவங்க எல்லாரும் விசாரிச்சுட்டு இருந்தாங்களா போலீஸ் தரப்புல இருந்தெல்லாம் இந்த மாதிரிலாம். ஸோ அவங்க எல்லாருமே எல்லாத்துலையுமே விசாரணை எல்லாம் நடத்திட்டாங்க. ஸோ அவங்க என்னென்னலாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ, என்னென்ன க்ளூ கிடைச்சிருக்கோ, என்னென்ன இந்த பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கோ, இந்த கேஸை பொறுத்து என்னென்னலாம் அவங்களுக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கோ, அது எல்லாமே வந்து சிபிஐட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ ஒப்படைச்சது போக அவங்க இருந்த அந்த இடம் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல வந்து சிபிஐ போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு எரிஞ்சு போன நிலையில ஒரு பென்ட்ரைவ் ஒன்று கிடைச்சதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஆவணங்களும் வந்து எரிஞ்ச நிலையில வந்து அங்கங்க நாங்க வந்து பார்த்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஆஃபீஸ்ல ஒரு 2, 3 இடத்துல வந்து இந்த மாதிரி எரிஞ்ச பொருட்கள்லாம் இருக்கிறத வந்து நாங்க பார்த்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதை எடுத்து ஆராய்ச்சி, அதாவது என்னென்ன இருக்கு, என்ன மாதிரி என்ன பென்ட்ரைவ் இது, அவங்க இருக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே இந்த பென்ட்ரைவ் ஏதாவது எரிஞ்ச மாதிரி ஏதாவது கிடைஞ்சதா, இல்ல இவங்க தான் வந்து எரிச்சிருக்காங்களா அப்படிங்கிற டவுட் வந்து செக் பண்றதுக்காக அதை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது எப்ப எரிச்சிருக்காங்க, இல்ல இந்த கேஸுக்கு முன்னாடியில இருந்தே இது கிடக்குதா, இல்ல இந்த ஆவணங்கள்லாம் எது சார்ந்த ஆவணங்களா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அதை கலெக்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில வந்து சிபிஐ வந்து இதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நார்மலா அங்க இருக்கிற மக்களா இருக்கட்டும், இல்ல அவங்க இருக்கிற ஃபேமிலியில மேலோட்டமா ஒரு விசாரணையில இருந்தாங்க. சிபிஐ வந்ததுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே டைரக்டா போய் அரசியல் கட்சி தலைவரா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம டிவிகேல இருக்கக்கூடிய தலைவர்களா இருக்கட்டும், அவங்க அவங்க கூட்டத்துக்குள்ள இருக்கிற நிறைய உறுப்பினர்கள், தொண்டர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட யார் எல்லாத்தையுமே வந்து